இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அண்ணாமலை வர்சஸ் ஏடிஎம்கே யூபிஎஸ் எப்படி சார் அந்த ஏன்னா வந்து ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. உங்களோட கருத்துக்கள் முதல் கட்டமா. நீங்க தான் சார் இந்த கேள்வியை கரெக்டா கேட்டிருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பாஜக அதிமுக மோதல்னு கேட்டாங்க. நீங்க தான் இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் மோதல்னு கரெக்டான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் தான் நேத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கான மோதல் கிடையாது, இது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான மோதல். ஏன்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அண்ணாமலை பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? நீ ஊர்ந்து தவழ்ந்து பதவி வாங்கின தற்குறி அப்படின்னு பேசுறாரு எடப்பாடியை பத்தி. அப்புறம் வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் நீ வந்து ஏழை எடுத்தன்னு பேசுறாரு. எம்எல்ஏக்களை ஏழை எடுத்தீங்கன்னு பேசுறாரு. இவருக்கு எடப்பாடிக்கு அவர் என்ன பேசுறதுன்னு தெரியல. எடப்பாடி நீ உழைக்காமே பெரிய தலைவர் ஆயிட்டுன்னு பேசுறாரு. அப்புறம் வந்து 21 எங்களோட கூட்டணி வச்ச போது நாங்க ஊழல் உனக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. கிட்டத்தட்ட 2 பேருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மோதல்ன்றது வந்து ஒரு பர்சனல் லெவல்ல கீழே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. இதுல இருந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ இருக்கு சார். அதாவது நம்மளுடைய கற்பனை கெட்டாத அல்லது நம்மளுடைய இதுக்கு பார்வைக்கு வராத நம்ம கேள்விப்படாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு பேர் 2 பேரும் இந்த தனிப்பட்ட முறையில இவ்வளவு அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்ச மாதங்கள் முன்வரை 2 பேரும் சேர்ந்தே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிச்சயமா. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடியை வந்து பிரதமரே கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசினார்ல. ஆமா. அப்போ பாஜக மேலிடத்துல இருந்து வரவங்க நிர்மலா சீதாராமனோ பியூஷ் கோயலோ இல்ல வேற யாரோ எக்ஸ்ஆர்ஒய்யோ அதிமுகவை பத்தி ஒண்ணுமே பேசுறது கிடையாது. அதிமுக இருக்கிற தங்கமணி, தம்பிதுரை, வேலுமணி பாஜகவை பத்தி ஒண்ணுமே பேசுறது கிடையாது. மேலிடத்தை பத்தி சும்மா இங்க இருக்கிற தவளை மாதிரி கத்தின்னு இருக்காங்க உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும். மற்றபடி வேற யாரும் கத்துறது கிடையாது. பாயிண்ட் என்ன, ஈவன் ஜெயக்குமாரே குறைச்சிட்டாரு. இந்த தம்பிதுரை, தங்கமணி, வேலுமணி 3 பேரும் டெல்லி பாஜக நல்ல உறவு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்களோட சேர்ந்து இருக்காங்க. அவங்க எடப்பாடியோட தூதுவரை அவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். சோ பிரச்சனை வந்து சென்ற பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா பார்லிமெண்ட் தேர்தலே ஒரு பாஜக விட்டு வெளில வந்துட்டாரு. இவர் ஏன் வந்தாருன்றத அவராலேயும் சொல்ல முடியல. பலவிதமான காரணம் இருக்கு. ஏதோ வந்துட்டாரு, மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும் பார்த்தாரு, அதுல ஃபெயில் ஆயிட்டாரு. ஓபிஎஸ்க்கு கீழே ஓட்டு வாங்கினாரு, தேனியில இவரு தினகரனுக்கு கீழே ஓட்டு வாங்கினாரு, கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு கீழே ஓட்டு வாங்கினாரு. இந்த தோல்வியெல்லாம் வந்து ஏதோ போற போக்குல கடந்துட்டு போலான்னு பாக்குறாரு எடப்பாடி. இது ஏன் காரணம், என்ன காரணம் கூட்டு பேசினாரு. கூட்டு பேசினதுல வந்து நீ அதை பேசாத இதை பேசாதன்னு வரவனுக்கெல்லாம் கண்டிஷன் போட்டாரு. கடைசியில செயற்குழு கூட்டத்தை போட்டு 9 தீர்மானத்துல 2 தீர்மானம் அவரை பாராட்டி அவரே போட்டுக்கினார் தீர்மானத்தை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த கட்சி உருப்பிடுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. தன்னுடைய பதவியை காப்பாத்திட்டு காலத்தை தள்ளலாம் அப்படின்ற எண்ணம் தான் எடப்பாடிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த சூழல்ல தான் வந்து அண்ணாமலையோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, பாஜக மட்டும் நம்ம தனியா மறுபடியும் நிக்க வச்சு 26ல நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம். இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகளை கடுமையா எதிர்க்கலாம். அதிமுகவோட சேர்றது அல்லது அதிமுகவோட சேர்றதுதான், திமுகவோட சேர்றதெல்லாம் ரூல்ட் அவுட். அது இவங்க வேணா சொல்லலாம், யாரு எடப்பாடி வேணா சொல்லலாம். ஆனா அது உண்மையிலேயே நடக்குமான்றது சந்தேகம். இந்த தகராறு இப்போ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் அடிக்கடி தகராறு வந்துட்டே இருந்தது. ஒரு கேப் விட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா போன வாட்டி வந்தபோது என்னாச்சு, எடப்பாடி என்ன சொன்னாரு, இனிமேல் நான் அண்ணாமலைக்கு பதில் சொல்ல போறதில்லை அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த வாட்டி என்னாச்சு, இந்த நாணய வெளியேற்று ராஜ்நாத் சிங் வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் கவர்னர் டீ பார்ட்டியில வந்து போய் கலந்துட்டார் யாரு, நம்ம ஸ்டாலின். அதை ஒட்டி என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நெருக்கம் வந்துருச்சு, கூட்டணி வரும்போது ரொம்ப நெருங்கி போயிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் இல்லையா. அதுல வந்து அண்ணாமலை ரொம்ப காண்டாயிட்டாரு. ரொம்ப உடனே அவரு இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ தவிழ்ந்து போய் ஊர்ந்து போய் உனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்ப நடக்கிற இந்த இதுக்கு காரணம் வந்து இந்த திமுகவும் பாஜகவும் நெருங்கி வந்துட்டா மாதிரியான ஒரு விஷயத்த எடப்பாடி கலப்பினது தான் இந்த அண்ணாமலை எடப்பாடி மோதலுக்கான தற்போதைய காரணம் ஆக்சுவலா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் இதே மாதிரி போயிருந்தா என்ன ஆகுதுங்க? இதே மாதிரி போயிருந்தா ஒன்றும் ஆகாது. பாஜக என்ன நினைக்குது, 26 தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணியை அமைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஆனா அந்த கூட்டணிக்கும் இந்த மாதிரி மோதலுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அதாவது கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது, கூட்டணிக்கும் கருத்து மாறுபாடுக்கும் சம்மந்தம் கிடையாது, கூட்டணிக்கும் கருத்து மோதலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த மாதிரி எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. கூட்டணி தேர்தல் வரும்போது இந்த கட்சியோட இந்த கட்சி சேர்ந்தா ஓட்டு வாங்க முடியுமா, வின் பண்ண முடியுமா, அந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லாருக்கும் இருக்குமே தவிர
நேத்து நீ அப்படி பேசினியே, முந்தா நேத்து இப்படி பேசினியே, அதெல்லாம் யாருக்கும் ஞாபகம் வராது. அதனால இன்னைக்கும் அதிமுக, பாஜக அண்ணாமலை இடத்த காலி பண்ணாருன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு கேபி முனுசாமி, அண்ணாமலை வந்து தலைவரா இருக்க மாட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் தூக்கிடுவாங்க அப்படின்றார். கேபி முனுசாமிக்கு எப்படி தெரியும் அவரை தூக்கிடுவாங்கன்ட்டு? அப்போ அண்ணாமலை தூக்குறத வந்து பாஜக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலையும் பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு இருந்ததுனால சில இடங்கள்ல 2 பேர் ஓட்டையும் கூட்டினா வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்டுக்கு மேல போறது. அந்த இடத்துல வின் பண்ணிருக்கலாமோன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. சரி வின் சப்போஸ் கூட்டு சேர்ந்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், பாஜக தலைமை கடைசி வரையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அண்ணாமலை தடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. சப்போஸ் கூட்டு சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு 3 இடத்துல 2 இடத்துல வின் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அதிமுக ஒருத்தர் மந்திரியா இருந்திருப்பாரு மத்தியில. ஆமா நிச்சயமா 100% அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. அது இந்த அண்ணாமலை அங்க உட்காந்து கெடுத்துட்டாருன்றது எடப்பாடியோட கோவம். அண்ணாமலைக்கு என்னன்னா வந்து இவங்க போயிட்டாங்க மத்தியில மந்திரி ஆயிட போறாங்க, நம்ம கூட சேர்ந்து வின் பண்ணிட்டு அவர் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டாரு இன்டெலிஜென்ட்டா. ஆனா என்ன சொல்றாரு, நம்ம தனியாவே போட்டி போட்டு நம்ம செல்வாக்கு எவ்வளவு இருக்கு பாக்கலாம். உங்க செல்வாக்கு ஒண்ணும் பெரிய அளவுக்கு எல்லாம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. 19ல வந்து 19ல 5 இடத்துல போட்டி போட்டீங்க, 5.2% எடுத்தீங்க. இப்போ வந்து 22 இடத்துல போட்டி போட்டு 11% தான் எடுத்திருக்கீங்க. இது என்ன பெரிய உயர்வாது? எத்தனை மடங்கு அதிகமா போட்டி போட்டிருக்கீங்க நீங்க? அதனால அது ஒன்றும் பெரிய அளவுக்கு எல்லாம் ஓட்டு வாங்கல சார். அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மோதல் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த மோதல் வந்து எடப்பாடி வர 28ஆம் தேதி லண்டன் போறாருன்னு நினைக்கிறேன். அதுவரையும் 1-2 இது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் 13 வாரம் அவர் போயிட்டு வரும்போது அவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவாரா இல்ல டெல்லிக்கு போவாரான்னு தெரியல. யார் நீங்க வந்து அண்ணாமலை லண்டனுக்கு போறத பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமா அண்ணாமலை வர 28ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கோ ஏதோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்கோ போறாரு சார். அவர் போயிட்டு வரும்பொழுது அவர் இடத்த காலி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அவர் தமிழ்நாட்டுக்கு வருவாரா தெரியாது. மத்திய பாஜகவுடைய நோக்கம் 26ல ஒரு வலிமையான கூட்டணி திமுகவை எதிர்த்து அமைக்கணும்ன்றதுதான். அதற்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கி இருக்காங்க ஆக்சுவலா. சோ அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. சோ இந்த அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணிக்கு அண்ணாமலை நேற்று ஒரு மீட்டிங் நடந்தது, பாஜக மீட்டிங். அதுல மற்ற தலைவர்கள் எல்லாம் வச்சுன்னு சொல்றாரு அவரு. அதுல பல தலைவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சொல்றாங்க. தமிழிசை அப்படிதான் சொல்றாங்க, ராமசீனிவாசனும் சொல்றாரு, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நம்ம கூட்டணிக்கு போனாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்றாரு. இவரு என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு. யாராவது திமுக அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அதை இன்னையோட மறந்துருங்க, நம்ம தனியா தான் போட்டி போட போறோம்னு நிறைய பேர் என்ன சொல்றான், ஆப்த ரெக்கார்டா வந்து இந்த ஆள் கட்சியை ஒழிக்காத போக மாட்டான் போல இருக்கு அப்படின்றான். சார் இந்த ஆள் ரொம்ப இதா இருக்காரு சார், நம்ம தனியா போட்டி போடணுன்றது அது ஒரு பிராட் பேஸ்டு ஒரு லாங் டேர்ம் விஷன். அது ஆக்சுவலா லாங் டேர்ம் விஷனா இருக்குது. இப்போ நம்ம அவ்வளவு தூரம் தனியா போட்டி போட்டு நம்ம வந்து வின் பண்ண சான்ஸ் இல்லை சார். யாராவது பார்லிமெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 4 பேர்ன்றது 10 எம்எல்ஏ போனாதான் சார் நமக்கு பெனிஃபிட். அதை விட்டுட்டு தனியா போட்டி போடுன்றாரு. கூட்டணி அமைக்கிறதுலயும் மூக்க நுழைக்கிறாரு, அதிமுக வேண்டாம்லாம் சொல்றாரு. இவர் போக பார்த்தா நாங்களும் தனியா செல்வாக்கு பெறல, வலிமையான கூட்டணியும் அமைக்க வேணான்றாரு. அப்படி இருந்தா எப்படி சார் நாங்க எம்பி ஆறுது எம்எல்ஏ ஆறுது? இவரு கட்சியை ஒழிக்காத போ அப்படின்னு கேக்குறாங்க. கட்சியை ஒழிக்காத போக மாட்டார் போட்டுருக்கு. இவரு என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சைசபிள் இளைஞர்கள் அவர் சுத்தி வச்சுட்டு சோசியல் மீடியால தான் பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சீனியர் தலைவர் எல்லாம் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆள் வார் ரூமை வச்சுட்டு சோசியல் மீடியா வச்சுட்டு ஏதோ பெரிய பந்தா காமிச்சிட்டு இருக்கா சார், மேல இருக்கிறவனு நம்பின்னு கிடக்குறாங்க, இங்க கீழே வந்து ஒரு பூத் கமிட்டியில கூட ஆள் கிடையாது அப்படின்றாங்க. ஆக்சுவலா 68,000 பூத்துல போன வாட்டி நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் 20,000 பூத்துல கூட ஆளை போடல சார்ன்றாங்க. 22 தொகுதியில போட்டி போட்டோம், 20,000 பூத்துல கூட ஆளை போடல அப்படின்றாங்க. அதான் இன்னைக்கு பாஜக நிலைமை. சோ அதனால வந்து இந்த அண்ணாமலை அவர்கள் இடத்தை காலி செய்தால், கேபி முனுசாமி சொல்ற மாதிரி அவர் காலி பண்ணுவார்ன்றார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. காலி செய்தால் பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும். அதுதான் இன்னைக்கு நிலைமை. இதே கொஸ்டினை நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன் சார். இந்த சண்டைனால இந்த 6 பேர் கொண்ட குழு வந்து இபிஎஸ் வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நேற்றுக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓகே, நம்ம வந்து ஏன்னா சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் இருக்கு. இங்கதான் இவர் தான் கொஞ்சம் வந்து நிச்சயமா சண்டைகள் வந்து இருக்கும்போது இபிஎஸ் ஏன் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த 6 பேர்ல ஒருத்தர் வந்து உள்ள உக்காந்துட்டு அந்த நெருக்கத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு இந்த யாரா இருந்தாலுமே இந்த செயற்குழுலயே வந்து பூகம் ஒரு புயல் அடிக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா,
பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு யார் இதை வந்து ஆரம்பிக்கிறது? ஆரம்பிச்சா ஆதரவு கிடைக்கணும் அந்த செயற்குழுல. அது ஆமா. புஸ்வானமா போயிடுச்சுன்னா யார் எழுப்பினாங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால நிச்சயம். எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்புறம் எடப்பாடி வேற பயமுறுத்திட்டாரு. என்னன்னா, எம்எல்ஏவா இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, ஒழுங்கா இருந்துக்கோ இல்லாட்டி உனக்கு சீட் கிடையாது. ஏன்னா சிம்பிள் அவர்ட்ட இருக்கு சார். சரி. ஒழுங்கா இருந்துக்கோ இல்ல உனக்கு கிடையாது. இவங்களுக்கு பொதுக்குழு கூட்டி அவரை நீக்கிற அளவுக்கு இந்த 6 பேருக்கும் ஸ்ட்ரென்த் வரல இன்னும். ஸ்ட்ரென்த் வரல இல்லையா? அந்த வேலுமணி நினைச்சா பண்ணலாம். வேலுமணி strength நினைச்சா வரல. பண்ணலாம். ஆ? அந்த மாரி பயமுறுத்திட்டாரு. எம்எல்ஏக்கள் அந்த மாரி பயமுறுத்திட்டாரு. ஒன்றிய செயலாளர், இந்த செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள்ன்னு கூப்பிட்டு, உன் ம். பதவிய பத்திரமா பார்த்துக்கோ. நீ ஏதாவது இது மாரிலாம் கலட்டா இதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பதவிய தூக்கிடுவேன்னு அவங்கள மிரட்டிட்டாரு. அவங்க என்ன பண்றாங்க, அட நம்ம 4, 5 வருஷம் நல்லா ஜாலியா ஃப்ரீயா இருந்துட்டோம். நல்லா சம்பாதிச்சுட்டோம். நமக்கு நம்ம சேகரிச்சு சேர்த்த சொத்த பாதுகாக்கணும். யார் கட்சிக்கு தலைமைக்கு வந்தான்னா வராட்டி என்ன? ரெட்டை இலை நம்மகிட்ட இருக்கு. அந்த இடத்துல நம்ம இருக்கலாம். அப்படின்னு இருக்காங்க அவ்வளவுதான். அதனால இந்த எடப்பாடிக்கு எதிரான இந்த பூகம்பம், புயல்லாம் வந்து உருவாறது லேட் ஆயிட்டே இருக்கு. இந்த 6 பேர் நெறைய டைம் குடுத்துருக்காங்க அவருக்கு. ஏன்னா 26 எலக்ஷன் 20 மாசம் இருக்கு இல்லையா? சோ ம். லெட் ஹிம் டேக் சம் டைம். ஆனா அவரு வந்து விடாப்பிடியா தான் இருக்காரு. அவரு ஒத்துக்கல. ம். இருந்தாலும் கல்லையும் கரைக்கலாம் என்ற எண்ணத்துல இந்த 6 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். சார் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, விஜயோட அரசியல் சார். விஜய் இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? விஜய் வந்தது வந்து ஏற்கனவே போன வருஷம் பிப்ரவரியிலேயே அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு ஏத்தபடி வந்திருக்காரு. ம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராரு. இப்போ கொடிய அறிமுகப்படுத்தியிருக்காரு. ம். நடுவுல வந்து ஸ்டூடண்ட்ஸ் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு விருதெல்லாம் குடுத்தாரு. மக்கள் கிட்ட வந்து ஒரு ஆ வியூ இருக்கு அப்படின்ற மாரி பாக்குறீங்களா? விஜய் வந்துட்டாருன்னு அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இருக்கிற மாரி தெரியல. எல்லாம் இந்த 24x7 நியூஸ் சேனல்ஸ்க்கு தான் கொண்டாட்டமா இருக்கு. மத்தபடி வேற யாருக்கும் கொண்டாட்டமா இருக்க மாரி தெரியல எனக்கு. அந்த பரபரப்பெல்லாம் அவங்க தான் உண்டாக்குறாங்க. சரி. மக்கள்ட்ட வந்து எந்த ஒரு பரபரப்பும் இருக்கிற மாரி எனக்கு ஒருவேள விஜய் ரசிகர்கள்ட்ட வேணா இருக்கலாமே தவிர, ம். பொதுவான மக்கள்ட்ட வந்து விஜய் இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. இனிமே திமுகவ வந்து ஒரு வழி பண்ணிடுவாரு. அப்படி இப்படி. அவர் திமுகவுக்கு எதிரா தான் வந்திருக்காரு. அதுல சந்தேகமே வேண்டாம். சரி. திமுகவுக்கு எதிரா வந்திருக்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுகவ பத்திலாம் அவரு கவலைப்படுற மாரி தெரியல அவரு. ஸோ ம். அவரு பாஜகவ பத்தி கவலைப்பட மாட்டாரு. பாஜகவோட சேரவும் மாட்டாரு கூட்டணி. ஸோ ம். அவர் தனியா வந்து வேணா நாம் தமிழரோட சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த கொடி வந்து ஒரு கான்ட்ரோவர்சிய உருவாக்கிட்டு, அது ம். ஒரு சர்ச்சைய உருவாக்கிட்டு, அந்த யானை என்ன? அந்த பூ என்ன பூ? அந்த யானை என்ன? அதெல்லாம் கலர் எத குறிக்குது? அத குறிக்குதுன்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சைய உருவாச்சு. ஆ பகுஜன் சமாஜ் பார்ட்டி வேற எங்க யானைய நீங்க ஏன் போட்டீங்கன்னாங்க. கொடியில எந்த யார் வேணா எந்த யானைய வேணா போட்டுக்கலாம். ம். சின்னம் தான் யானையா இருக்கக்கூடாது. தவிர கொடிய பத்தி எல்லாம் யாரும் அவங்க ஏதோ நோட்டீஸ் குடுத்தாங்க போல இருக்கு. பட் விஜய பொறுத்த மட்டும் அவருடைய அந்த கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, திராவிடியன் கோட்பாடுகளா தான் இருக்கு. பெரும்பாலும் சமூக நீதி, சமத்துவம், ம். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, மத நல்லிணக்கம் இந்த மாரி விஷயங்கள்லாம். இதெல்லாம் ஆனா அந்த எல்லாமே அர்த்தமாவு தானே சார். எல்லாமே வந்து நம்ம அதான் எல்லாம் அரைச்சமாவும். ஆனா எங்க தெரியுமா அவர்ட்ட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? அல்லது எப்படி அவர் டீல் பண்ண போறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ம். அந்த கோட்பாடுகளுக்கு கீழ நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க? இப்ப சமூக நீதி வச்சுக்கோங்களேன். ம். அப்ப சமூக நீதிக்கு நீங்க பாடுபடுறீங்கன்னா, அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? ம். அப்படின்னு என்ன வரும்? ஒரு தலித் முதல்வர் வேணும் தமிழ்நாட்டுக்குன்னு திருமாவளவன் சொல்றத ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? ம். அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். தலித்துகளுக்கு உள் ஒதுக்கீடு குடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கே, அத ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? இந்த ம். கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். அப்பதான் சமூக நீதி மேல உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருக்கிற மாரி, அந்த கோட்பாடு மேல அக்கறை இருக்கிற மாரி தெரியும். ம். மத நல்லிணக்கம் அப்படின்னா, ஐயா சரி, உங்க மத நல்லிணக்கம் சரி, செக்யூலர் சிவில் கோடு மோடி சொல்றாரு, இது உங்களுக்கு சம்மதமா? ம். வக்ஃப் போர்டு விஷயத்துல தலையிடுறாரே உங்களுக்கு சம்மதமா? இந்த ம். கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். ம். அதெல்லாம் சொன்னா தான் வந்து அவர் உண்மையிலேயே மத நல்லிணக்கத்த பத்தி அவர் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு தெரியும். ம். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா, ஐயா கல்கத்தா டாக்டர பத்தி நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. இல்ல ம். இந்த கிருஷ்ணகிரியில நடந்த விஷயத்த பத்தி எதுவும் பேச மாட்டேன்றீங்களே. மகாராஷ்டிரால நடந்த விஷயத்த பத்தி எதுவும் பேச மாட்டேன்றீங்களே. அப்ப பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு கோட்பாடா இருந்தா போருமா? கோட்பாட்டுக்கு கீழ வர விஷயங்கள நீங்க பேசினா தானே. போன வாட்டி நீங்க ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பேசும்போது என்ன பேசுனீங்க? நீட்டை ஒழிக்க வேண்டும் பேசுனீங்க. தலைவர்களுக்கு பஞ்சமா இருக்குன்னு பேசுனீங்க. அம்பேத்கர படிங்க, காமராஜர படிங்க, பெரியார படிங்கலாம் பேசுனீங்கல்ல. இப்ப இந்த ஆமா. வாட்டி நீங்க கொடிய ஏத்திட்டு நீங்க இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாமா? இன்னைக்கு ம். அதுதானே ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. ஜாதி ஆமா. வாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான பேச்சா இருக்கு. செக்யூலர் சிவில் கோடு முக்கியமான பேச்சா இருக்கு. வக்ஃப் போர்டு பில்லு முக்கியமான பேச்சா இருக்கு. ஏன் அத பத்தின வாய திறக்கல? ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க? நிச்சயமா. ஸோ இந்த கோட்பாடுகளுக்கு கீழ நீங்க என்ன பேசுறீங்களோ, அத வச்சு தான் நான் வந்து உங்கள கணிக்க முடியும். அத நீங்க பேசாத போது நான் உங்கள கணிக்க முடியாது. ஸோ ம். அதெல்லாம் அவரு பேசணும் ஆக்சுவலா. அட்லீஸ்ட் வரப்போற மாநாட்டுல வந்து அவரு இதெல்லாம் தெளிவுபடுத்துவார்ன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். அவர் அதிமுகவோட சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்களா? திமுக எதிர்ப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுல நானும் வந்து உடன்படுறேன். பட் அதிமுக வந்து புடிச்சு இழுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி நீங்க உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு?
அதாவது ஒரு ஏற்கனவே தமிழக அரசியல்ல இருக்கிற கட்சிகள் வந்து யார் கூட வேணா யார் வேணா சேருவாங்க. திமுக, அதிமுக தான் சேராது. பாஜக, காங்கிரஸ் தான் சேராது. மத்தபடி யார் வேணா யார் கூட சேருவாங்க. ம். அப்படின்றதுலாம் பொதுவா இருக்கிற ஒரு விஷயம். விஜய் வந்து புதுசா வராரு. எந்த விதமான கரையும் இல்லாம, ஊழல் கரையும் இல்லாத வராரு. ம். அவர் போய் எடப்பாடியோட அதிமுகவோட சேர்ந்தாருன்னா, அதிமுக ஆட்சிக்கு வரதுக்கு அல்லது அது அதிக இடங்கள் வாங்குறதுக்கு அவரு எதுக்கு உதவி பண்ணணும்? அந்த கட்சி ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அது மேல இருக்கு. அது வலிவிழந்து இருக்கு. வலிவிழந்து இருக்கிற ஒரு அதிமுகவை ஏன் அவர் வந்து ஊக்குவிக்கணும்? அது ம். இன்னும் வலிவிழந்தா அந்த ஓட்டுக்கள் விஜய் பக்கம் வரும் இல்லையா? அது இன்னும் வலிவிழந்தா அந்த ஆமா. ஓட்டுகள் விஜய் பக்கம் வரும் இல்லையா? பட் அது அவன் இவரு திமுகவுக்கு ஏன் அதுக்கு பெரிய ஒரு வெற்றியாவும் அமைஞ்சிரும் இல்லையா சார்? இவர் திமுக போய் எதுக்கு அந்த இவர் போய் எதுக்கு அதிமுக காத்தடிக்கணும்னு கேட்கிறேன். பட் அது அது இன்னும் போட்டும். வலிமை இழந்து போறது இன்னும் போட்டுன்னு விட்டுட்டா, அங்கேருந்து பிரிஞ்சு வருவாங்கல்ல நெறைய பேரு. இப்போ ஒரு 6% ஓட்டு உயர் ஜாதி ஓட்டு வந்து பாஜகவுக்கு போயிடுச்சு சார் அதிமுகலேருந்து. ம். இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் ஓட்டு விஜய் தள்ளின்னு போலாம்ல. வலிமை இழந்து போனா, ம். ஓட்டு போடும்போது ஒரு நடுநிலை மக்கள் யோசிப்பான்ல. அட அதிமுக சரியில்லப்பா அது ஏற்கனவே போச்சுப்பா அது கட்சி. போடுப்பா புதுசா வந்திருக்காரு விஜய் போடுப்பான்னு போட்டா, கொஞ்சம் ஓட்டு அப்படி இழுக்கலாம்ல. பட் திமுக பாஜக இருக்குமே சார் 2026ல நிச்சயமா 236ல வந்து 220 வரைக்கும் ஜெயிச்சிருவாங்களே! அது அப்போ விஜயோட அரசியல் அ இதுவே வந்து அடிபட்டு போயிடுது இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி. திமுக எதிர்ப்பு விஜய் எடுத்த அப்படின்னா. உடனே விஜய் எடுத்த உடனே ஒரு 12% ஓட்டு வாங்குவார் சார். அதுக்கு மேல அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சார். சரி, ரைட். அவரு சீமானோட சேர்ந்தாருன்னா ஒரு 20% எட்டுவாரு. ம். ஓகே. எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இவங்கலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு லட்டு மாரி அது ஆக்சுவலா. இந்த ஆம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு போகும். ஆமா. திமுக கூட்டணி பலமா இருக்கு. திமுக நல்ல பல திட்டங்கள் போட்டு பெண்கள் ஓட்டெல்லாம் நெறைய கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ, இவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமையணுன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால், விஜய் வந்து பாஜகவோடையோ, இல்ல அதிமுகவோடையோ கூட்டணி அமைச்சா அவருடைய பேர் தான் எடுத்த உடனே கெட்டு போகும். அப்ப எலக்ஷன்ல தோத்த பிறகு அப்புறம் அவரு கம்ப்ளீட்டா அவரோட இது டேக் ஆஃபே ஆகாது ஆக்சுவலா. விஜய் இது. ஓகே. ஒரு தனியா போட்டி போட்டு அவர் ஒரு 4 இடம் வின் பண்ணா கூட, அது ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு கெத்து இருக்கும் அதுல ஆக்சுவலா. நீங்க அதிமுகவோட கூட்டணி போட்டு நீங்க அதுலயும் தோக்குற வாய்ப்பு அதிகமா இருக்கு. தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். உங்க பேரும் கெட்டு போகும் ஊழல் கட்சியோட சேர்ந்தீங்கன்ட்டு. ம். அதிகமான இடங்களும் பெறல அப்படின்றபோது, கட்சி தானாவே வந்து செல்வாக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதனால விஜய் வந்து யோசிப்பாரு. அந்த மாரி முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார். இப்ப அதிமுகவோடயோ, பாஜகவோடயோ ஒரு சேர மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. விஜய் சீமானோட சேருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆனா சீமான் என்ன சொல்றாரு, நான் தான் கூட்டணிக்கு தலைமை வகிப்பேன்றாரு. அதுல கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ நோ இட் இஸ் வெரி லேட். நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.